ஒன்றெண்டு அன்பாக இலங்கையில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் கூப்பிடுவாங்க வாழ்ந்தோம் அடிச்சுட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு நிமிந்து ஒரு சின்ன புன்முறுவலோட ஒடுக்காக நடந்து வருவார். எல்லோரும் செல்லமாக அவரை ஒன்றென்று தான் அழைப்பார்கள். அவர் ஒரு சிரித்த முகம், அவரோட சிரிப்பிலேயே ஒரு கவர்ச்சி இருக்கு. பேசாத சிரிப்பில் எல்லாரும் மயங்கி விழுந்து விடுவார். அன்பான பேச்சு, ஒரு பண்பான ஒரு மனிதர். இவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு மிகவும் துடிப்புள்ள ஒரு ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த எல்லாத்தையும் உயிர் துடிப்போடு செய்கின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. எந்த பணியிலும் பயப்பட மாட்டார், தடாபடார் என்று இறங்கி விடுவார். சிறப்பாக இளைய சமுதாயத்திற்கு பின்னால் அவர் இருந்து நிறைய சேவை செய்திருக்கின்றார். எந்தெந்த பங்கில் இருந்தாரோ அந்தந்த பங்கையெல்லாம் இளைஞர்கள் அவருக்கு பின்னாலே தெரிவார்கள். அப்படி ஒரு இளைஞர் சமுதாயத்தை அவர் கட்டியெழுப்பி இருக்கின்றார். அவர் நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, இறைபணியையும் சமூக பணியையும் ஒரே நேரத்தில் முன்னெடுத்த தந்தை. அவர் திருமுழுக்கு பெற்ற வேளையில் அவர் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையில் யாழ்ப்பாணம் மன்னார் ரெண்டும் ஒரு மறை மாவட்டம். அப்பொழுது அது இரண்டாக பிரிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் தான் ஆயுத இல்லமாக இருந்தது. அந்த நாட்களிலே இவர் குறிப்பிட்ட பெற்ற பிற்பாடு அவர் அதிக காலம் அங்கே இங்கேதான் கூட காலம் இருக்காங்க. குறைய காலம் யாழ் மரியனை பேராலயத்தில் அவர் பணியாற்றி இருக்கிறார். நாரந்தனையில் ராயப்பர் சின்னப்பன் பங்கில் பணியாற்றி இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் பிரபலியமான காலேஜ் பட்ரிக்ஸ் காலேஜ், அந்த காலேஜில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். ஏராளமான மாணவர்கள் அவர்கள் படிச்சிருக்கின்றார்கள். மன்னாரில் பேசாலையில் முருங்கனில் 2 பங்கிலையும் பணியாற்றி இருக்கின்றார். இன்னும் அதுபோக யாழ்ப்பாணத்தில் மயிலட்டி ஊரணி பலாரி என்ற பங்கில் அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். அவரை அப்போ 25 வருஷத்துக்கு முன்னால் அவர் அங்கே இருந்தது 13-14 வருஷம் தான் அங்கே இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். சரியா தெரியாது. ஆனால் அந்த 15 வருஷத்துக்குள்ள அவர் எந்தெந்த இடத்துல இருந்தாரோ அந்தந்த இடத்துல எல்லா மக்களுடைய மனங்களுக்குள்ளும் அவர் கலந்து விட்டார். அதனால தான் இன்றைக்கும் அந்த நாட்டை விட்டு இந்த நாட்டை வந்த பிற்பாடும் அவரை நாங்கள் எல்லோரும் அன்போட நினைவு கூறுகின்றோம். அவரோட சேர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்றோம். அந்த இளையோரை கட்டி எழுப்புறதுதான் இவருடைய பணியாக. இவரும் இளங்குரு துடிப்புள்ள அர்ப்பணத்தோடு செயலாற்றியவர். அதனால அவர் இரவு பகலாக அந்த அநீதிகளை தாய்ப்பட மாட்டார். இரவு பகலாக அந்த சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் தட்டி போவார். அவருக்கு ஆபத்து வரப்போன்னு அறிஞ்சால் இளைஞர்கள் சுற்றி பாதுகாப்பாக நிற்பார்கள். இது அவருடைய இயல்பாக இருக்கிற ஒரு குணம். அது இலங்கையில். இங்கே வந்த பிற்பாடு அவர் லண்டனில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனால் அந்த நாட்களில் இந்த எல்லா இடத்திலும் பணித்தளங்கள் உருவாக்கப்படையும். இப்போ பிரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ இருக்கிற மாதிரி பணித்தளங்கள் ஒரு கட்டமைப்பு உருவாகிறதுக்கு முன்னால் அவர் அதுக்கான வழிமுறைகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இயேசு வாரத்துக்கு முன்னால் எவ்வாறு ஸ்நாபக அருளப்பர் அவர் வழிகளை ஆயத்தப்படுத்தினாலும் அதே போல இந்த பணித்தளங்கள் உருவாகுவதற்காக காலத்தை பார்க்காம, நேரத்தை பார்க்காம, சாப்பாட்டை பார்க்காம, நித்திரையை பார்க்காம ஓடோடி பிரான்ஸு கண்டாலும் சரி, ஜெர்மனி கண்டாலும் சரி, சுவிஸு கண்டாலும் சரி, டென்மார்க் எல்லா இடத்துக்கும் அவரால் முடிஞ்ச அளவு ஓடோடி சென்று அவர் உதவி செய்து மக்களை கட்டியெழுப்புவதில் பணியாற்றியிருக்கிறார். இது இலங்கை மாதிரி ஒரு பங்கில் இருந்து வேறு செய்வது லேசு. ஆனால் இங்கே பணி செய்வது அவ்வளவு லேசு இல்லை, ரொம்ப கஷ்டம். சரியான ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தான் ரொம்ப கடினமான ஒன்று. அதுவும் ஆரம்ப காலத்திலேயும் சொன்னால் இன்னும் அதிகமான கஷ்டத்தை அவர் சவாலாக ஏற்றுக்கொண்டு தன்னால் முடிந்தளவு கடவுளுடைய துணையோடு எல்லா இடங்களிலும் இந்த பணித்தளங்கள் உருவாகுவதற்கு அவர்
நமக்காக அருள் பாடுபட்டு உழைத்த அவரை நாம் இந்த நாளில் பாராட்டுகிறோம். சிறப்பாக கடந்த கால நிகழ்வுகளிலே அவரோடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நிகழ்காலத்திலே நாங்கள் அவரோடாக வருகின்ற நன்மைத்தனத்துக்காக அவரை நாங்கள் நெஞ்சார பாராட்டுவோம். எதிர்காலத்திலே அவர் தொடர்ந்தும் கடவுளுடைய அருளை ஆசிரை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உடல் சுகத்துக்காக நாங்கள் அவருக்காக வேண்டி இறைவேண்டல் செய்வோம். அவர் ஒரு நல்ல ஆயர், அவர் அன்பான ஆயர், அவர் மக்கள் மீது அக்கறை உள்ள ஆயர், கரிசனை உள்ள ஆயர், தன்னுடைய நோவுகளை பார்க்காமல் தன்னுடைய உடல் நிலைமைகளை பார்க்காமல் கூப்பிட்ட நேரம் எந்த நேரத்திலும் உதவி செய்கின்ற ஆயர். ஆனால் அவரை தந்த அவருடைய அன்பு பெற்றோருக்காக அவருடைய சகோதரர்களுக்காக அவருக்காக நாம் நன்றி சொல்வோம். அதே நேரத்தில் அவருடாக திருச்சபை பெற்ற நன்மைத்தனத்துக்காக இலங்கையிலும் இந்த ஐரோப்பிய மண்ணிலும் திருச்சபை பெற்ற நன்மைத்தனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் அந்த நல்ல ஆயனாகிய அன்பு தந்தை ராஜன் அவர்கள் கடவுளுடைய அருளும் ஆசையும் பெற்று நல்ல உடல்